பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 20வது வசனம். தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தேவன் பிள்ளையுடனே இருந்தது நிமித்தமாக அந்த வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது வில்வித்தையிலே வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகாருடைய பிள்ளையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே அதிகாரத்திலே ஆகாரை குறித்து பார்க்கும் பொழுது 14வது வசனத்திலே பேர்சபா என்கிற அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறதை பார்க்க முடிகிறது. ஏன் அலைந்து திரியக்கூடிய ஒரு அனுபவம் ஆகாருக்கு என்று பார்க்கும் பொழுது, இதுவரைக்கும் ஆகார் யாரை சார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஆபிரகாமை சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாமை சார்ந்து கொண்டிருந்தது நிமித்தமாக, ஆபிரகாமின் நிமித்தமாக கொஞ்ச நாட்கள் தான் அந்த நன்மை உண்டானது. வாழ்க்கையிலே ஒரு வனாந்தரமான ஒரு பகுதி வந்தது. இந்த வனாந்தரத்திலே அலைந்து தெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் 20வது வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவன் பிள்ளையுடனே இருந்தது நிமித்தமாக அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். வனாந்தரம் மாறவில்லை, ஆனால் அந்த வனாந்தரத்திலே கர்த்தர் தேவன் அந்த பிள்ளையினுடைய இருந்தது நிமித்தமாக ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை சார்ந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது ஏதோ ஒரு தனி நபரை சார்ந்து கொண்டு இருக்கிறோமா? நமக்கு கிடைத்த அந்த வேலையை சார்ந்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது நமக்கு கிடைக்கிற பணங்களை சார்ந்து கொண்டு இருக்கிறோமா? எதை சார்ந்து கொண்டு இருக்கிறோம்? இங்கே ஆபிரகாமை சார்ந்து கொண்டிருந்தது நிமித்தமாக அது பாதியிலே அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு இருப்போமானால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிரந்தரமாக இருக்கும். ஏதோ ஒரு நபரையோ அல்லது அந்த வேலையோ சார்ந்து கொண்டு இருப்போமானால் ஆகாருடைய வாழ்க்கையிலே வந்தது போல ஒரு வனாந்தரத்தை நாம் சந்திக்க நேரிடலாம். ஆனால் கர்த்தரை சார்ந்து கொண்டு இருப்போமானால், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால், வனாந்தரமாக இருந்தாலும் சரி அந்த வனாந்தரத்திலே நமக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு இருப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவன் பிள்ளையுடனே இருந்தது நிமித்தமாக அந்த வனாந்தரத்திலே அவன் வில்வித்தையிலே வல்லவனானான் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வாழ்க்கையிலே வனாந்தரமான பகுதிகளாக இருந்தாலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக அதில் ஒரு ஆசீர்வாதம் விளங்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே நடத்துவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ்.